அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை குறைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கரூரில் விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். 100 நாட்கள் வேலை திட்டத்திற்கான நிதியை குறைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விவசாய தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து விவசாய தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் உள்ள 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய அரசு பலப்படுத்தி தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச தினசரி ஊதியத்தை ரூபாய் 700 உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் விவசாய தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 100 நாட்கள் வேலை திட்டத்தை பேரூராட்சி நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்த வலியுறுத்தி விவசாய தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை குறைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கரூரில் விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். 100 நாட்கள் வேலை திட்டத்திற்கான நிதியை குறைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விவசாய தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து விவசாய தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் உள்ள 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய அரசு பலப்படுத்தி தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச தினசரி ஊதியத்தை ரூபாய் 700 உயர்த்தி வழங்க வேண்டும் என்று விவசாய தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 100 நாட்கள் வேலை திட்டத்தை பேரூராட்சி நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்த வலியுறுத்தி விவசாய தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.